நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். அந்த ஹோட்டலில் வந்து நிறைய லிஸ்ட்டு போட்டுருக்காங்க. இந்த சாப்பாடு அந்த சாப்பாடுன்னு சொல்லி பெரிய லிஸ்ட்டு போட்டுருக்காங்க. அதை நம்பி நம்மளும் வாங்குறோம். ஒரு கட்டத்தில் சாப்பாட்டில் பூச்சி இருக்குது, இல்லை சாப்பாடு கெட்டு போச்சு, சரியில்லை அப்படின்னு ஒன்னே நம்ம சண்டை போட ஆரம்பிப்போம். ஓனர் கிட்டேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் சண்டை போடும்போது நம்மளை சால்வ் பண்ணுறதுக்கு அவன் ஒரு விஷயம் பண்ணுவோம். சார் இதை எடுத்துங்க சார், நீங்கள் காசு தர வேணாம் சார். அதே மாதிரியான வேலை தான் தொடர்ச்சியாக திமுக அரசு தூய்மை பணியாளர்கள் விஷயத்திலையும், செவிலியர்கள் விஷயத்திலையும், ஆசிரியர்கள் போராட்டத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு மாதம் 1.5-2 மாதம் கொடுத்த எலெக்ஷன் சந்திக்க போகிறோம். அந்த எலெக்ஷனுக்கான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் குடும்ப அட்டைதாரருக்கு மாதந்தோறும் 2000 வழங்கப்படும். இந்த தொகை குடும்ப தலைவின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். 1000 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து கொஞ்சம் அப்படி மாடிஃபை பண்ணி 2000 ரூபா கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆண்களுக்கு நகர பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும். இது வந்து உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு திட்டம். ஏன்னா எங்க போனாலும் பெண்களுக்கு மட்டும்தான் சலுகை இருக்குன்னு சொல்லி இது ஒரு குரூப்பே உட்காந்து ஆன்லைன்லயும் நீயா நானா ஷோல தான் உட்காந்து பேசியிருந்தாங்க. அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தில் மகளிருக்கு 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா இருசக்கர வாகனங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூட்டி அந்த கொடுக்கறது சில பேருக்கு கொடுத்ததாகவும் கூட நம்ம பார்த்தோம். பட் அது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது வந்து சில விஷயங்களை தவிர்த்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மீண்டும் அந்த பழைய திட்டங்களை அமல்படுத்தப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல கோவை, கன்னியாகுமரி பகுதிகளில் பாஜகவும் ஒரு அளவுக்கு வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகள். அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமையுது அப்படின்னா இந்த வாக்குகள் பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு விழுமா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை சந்திப்பாங்களான்ற நிறைய ஸ்டீரியோ டைப்பான நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. இதெல்லாம் எப்படி பதில் சொல்ல போறாங்க தெரியல. பட் காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி அமைஞ்சாங்கன்னா எங்களுக்கு வேலை ஈஸின்ற மாதிரி அதிமுக தரப்புல தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். அந்த ஹோட்டலில் வந்து நிறைய லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. இந்த சாப்பாடு அந்த சாப்பாடுன்னு சொல்லி பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதை நம்பி நம்மளும் வாங்குறோம். ஒரு கட்டத்தில் அந்த சாப்பாட்டில் பூச்சி இருக்குது, இல்லை சாப்பாடு கெட்டு போச்சு, சரியில்லை அப்படின்னு ஒன்றே நம்ம சண்டை போட ஆரம்பிப்போம். யாருக்கிட்ட இந்த ஹோட்டல் ஓனர்கிட்டயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் சண்டை போடும்போது நம்மளை சால்வ் பண்ணுறதுக்கு அவன் ஒரு விஷயம் பண்ணுவோம். சார் இதை எடுத்துங்க சார், நீங்கள் காசு தர வேணாம் சார். சார் உங்களுக்கு இப்படி நாங்கள் பண்ணித்தரோம் சார், அப்படி நாங்கள் பண்ணித்தரோம் சார்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரியான வேலை தான் தொடர்ச்சியாக திமுக அரசு தூய்மை பணியாளர்கள் விஷயத்திலையும், செவிலியர்கள் விஷயத்திலையும், ஆசிரியர்கள் போராட்டத்திலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா கொடுத்த வாக்குறுதி ஒன்று, உங்களை வந்து நான் நிரந்தர பணி கொடுக்குறேன், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்குறேன்னு சொல்லி 2021 தேர்தல் அறிக்கையில் வெளிப்படையாகவே அதை தான் வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. அதை நம்பி தான் இவங்களும் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மக்கள் எனக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, நாங்கள் இது உங்களுக்கு வந்து பண்ணித்தரோம், அது உங்களுக்கு பண்ணித்தரோம். ராம்கி நிறுவனத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். காலையில் சாப்பாடு கொடுத்துட்றோம், ஆனால் சம்பளம் எங்களுக்கு 23,000 கொடுத்தீங்களே, ஏன் 16,000 கொடுக்குறீங்கன்ற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படி இந்த ஹோட்டல் கதை தான். அந்த கெட்டுப்போன சாப்பாட்டில் வந்து எப்படியாவது சரி கட்டி அவங்கள வந்து மற்ற கஸ்டமர்ஸ் கவலைப்படக்கூடாது, அது அவங்கள வந்து பிரச்சனையாகிடக்கூடாதுன்றதுக்காக எப்படி இந்த பாதிக்கப்பட்ட அந்த கஸ்டமரை நம்ம வந்து பக்குவமாக பேசி அனுப்புவாங்களோ அதே மாதிரி வேலையை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருந்தார். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் ஆட்சி செய்யும்போது 5.18 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. இதுவே கொரோனா காலகட்டத்திலையும் மிக நெருக்கடியான காலகட்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் கூட நிதிச்சுமையை நாங்கள் குறைச்சி கொடுத்தோம். ஆனால் திமுக அரசுக்கு அந்த முதலீடுகளை சரியான முறை டெவலப் பண்ணுறதுக்கு திறமையே இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார். இது உள்ளபடியாக பார்க்கும்போது வெளிப்படையில் தெரிஞ்சால் ஓகே, இது ஏதோ நார்மலாக விமர்சனன்ற மாதிரி கடந்து போயிடலாம். பட் நாங்கள் வந்து 10 லட்சம் கோடிக்கு வந்து நாங்கள் முதலீடுகளை ஈர்த்திருக்கோம்னு சொல்லும்போது வரியினுடைய சதவீதம் அதிகமாக தான் இருக்குது தமிழ்நாட்டில். எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட விலைவாசி உயர்வு, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் முதலீடை ஈர்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த விலைவாசி உயர்வும் வரி பிரச்சனையும் குறைஞ்சிடலனா கூட அட்லீஸ்ட் ஒரு 1% 2% கீழே இறங்கிருக்கணும்ல. இறங்கவே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, என்ன அப்படி முதலீடை ஈர்த்தாங்க, யாருக்கு அப்படி வேலை கொடுத்தாங்க, எந்த இளைஞர்கள் இப்போ வேலை வாய்ப்பு வந்து பெற்றிருக்கிறாங்கன்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் தெளிவாக சொல்லப்படலை. இதை தான் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறாங்க. பட் இன்றைக்கி வரைக்குமே கொடுக்கல. சரி, அது தனி பஞ்சாயத்து. இப்போ என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வருகின்ற இன்னும் ஒரு மாதம் நடுவில் அந்த ஒரு மாதம் 1.5-2 மாதம் கொடுத்த எலெக்ஷன் சந்திக்க போகிறோம். அந்த எலெக்ஷனுக்கான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கிறார். அதில் அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் குடும்ப அட்டைதாரருக்கு மாதந்தோறும் 2000 வழங்கப்படும். இந்த தொகை குடும்பத் தலைவின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து கொஞ்சம் அப்படி மாடிஃபை பண்ணி 2000 ரூபா கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதே போல் ஆண்களுக்கு நகர பேருந்துகளில் கட்டணமில்லாம் பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும். இது வந்து உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு திட்டம். ஏன்னா எங்கே போனாலும் பெண்களுக்கு மட்டும்தான் சலுகை இருக்குன்னு சொல்லி ஒரு குரூப்பே உட்காந்து ஆன்லைன்லேயும் இந்த நீயா நானா ஷோலலாம் உட்காந்து பேசியிருந்தாங்க. இப்போ பார்த்தாலும் பெண்களை மையப்படுத்தி எல்லாம் பண்ணுறாங்க. உண்மையிலே பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சட்டம் கூட பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்குன்றதெல்லாம் ஓகே தான். பட் வேலைக்குன்னு போக ஆரம்பித்தா ஆண்களும் வேலைக்கு போக தான் செய்கிறாங்க, பெண்களும் வேலைக்கு போக தான் செய்கிறாங்க. இவங்க 10,000 வாங்கினா அதே 10,000 தான் இவங்க வாங்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும் இலவச பயணம், எங்களுக்கு மட்டும் டிக்கெட்டு கொடுத்து வாங்கினா, ஏன்னா ஒரு டைமில் ஒயிட் போர்டு பல இடங்களில் பார்க்கவே முடியாது. ஏன்னா டிக்கெட் ரேட்டு கொஞ்சம் ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டில் கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு சாமானியன் பயணம் செய்யக்கூடிய ஒரு பேருந்தாக ஒயிட் போர்டு இருக்கும். ஆனால் ஒயிட் போர்டு பஸ் ஒரு நாளைக்கு 1 முறை 2 முறை தான் வரும். அப்போ அது வரைக்கும் அவன் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாதுல்ல. அப்படி இருக்கும்பொழுது இந்த அறிவிப்பு உள்ளபடியே வரவேற்பை பெற்று இருக்கிறது. ஏன்னா இதை கேட்கும்பொழுது எக்ஸாம் டைமில், அதாவது கொரோனா டைமில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமில் வந்து எல்லாருக்குமே பாஸ் போட்டு கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரியான அறிவிப்பாக இது வந்து பார்க்கப்படுகிறது. இதற்காகவே அவருக்கு வந்து நம்ம பாராட்டு சொல்லணும். அதே போல் தற்போது இருக்கும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். ஒரு பக்கம் ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம், பெண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பட் இதுக்குள்ளே என்ன க்ரைட்டீரியா செட் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஏன்னா இப்படி தான் திமுக ஆட்சியிலும் ஆரம்பிச்சது. இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னாங்க. பட் அதாவது தகுதி உள்ளவங்களுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா செட் பண்ணாங்கல்ல, இதில் என்ன மாதிரி சொல்ல போகிறாங்க தெரியல. ஒருவேளை ஆண்களுக்குன்னு சொல்லும்போது ஓல்டு பென்ஷன் வாங்கக்கூடியவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி நபர்களுக்கு அப்படின்னு சொல்ல போகிறாங்களா என்னது தெரியல. பட் அடுத்தடுத்த அறிவிப்புகளை தெளிவுபடுத்துவாங்க நான் நம்புகிறேன். அதே மாதிரி நகர்ப்புறங்களில் வசிக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு அரசு சார்பில் இடம் வாங்கி அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். இதுவும் கேட்க நல்லா தான் இருக்குது. அதே போல் ஒரே வீட்டில் வசிக்கும் பட்டியலின மக்கள் மகன்கள் திருமணம் செய்து தனி குடித்தனம் செல்லும்போது அரசு சார்பில் இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா, வரதட்சணை வந்து கேட்பாங்க இல்லையா, பொதுவாக வரதட்சணை வாங்குறது கூடாது, அது தவறு. பட் இருந்தாலும் இந்த அரசினுடைய அறிவிப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாமியார் வீட்டில் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பட் இதுவும் செயல்பாடு வடிவம் கொடுக்கும் பொழுது இதை ஃபீல்டில் போயிட்டு இதுக்கு முடியுமா, கட்ட முடியுமா? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகபட்ச தமிழகத்தை பொறுத்தவரை இளைஞர் பட்டாளம் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30-35க்குள்ளே பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இங்கே இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி செஞ்சிட முடியுமான்றதுலாம் தெரியல. கவர்ச்சிகரமான திட்டமாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேலைவாய்ப்பு திட்டத்தில் உயர்த்துறதுலாம் பிரச்சனை கிடையாது. மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி வேலைவாய்ப்பு திட்டம்னு அந்த பேரை விபிஜி ராம்ஜின்னு சொல்லி ஒரு பேராக மாற்றி வச்சு, விக்ஷித் பாரத்ன்ற ஒரு பேரை மாற்றி வைக்கும்பொழுது எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்காத அதிமுக இது 150 நாளாக உயர்த்தணும்னா இப்போ நீங்கள் என்ன பேர் வைக்க போகிறீங்கன்ற கேள்வி தான் இயல்பாகவே வருது. அப்படி 150 நாளாக வச்சிங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளத்தை சரியான முறையில் கொடுத்துட முடியுமா? ஏன்னா 125 நாள் கொடுக்கும்போது ஏகப்பட்ட க்ரைட்டீரியா செட் பண்ணாங்க. அந்த தனியார் நிறுவனம் யாரை தேர்வு செய்யுதோ அவங்க தான் இருக்கணும், எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. அது இல்லாமல் அவங்களுக்கு விடுப்புன்ற ஒரு பேரில் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் வேலையை விட்டு அனுப்பலாங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ளே இருக்கிறதாகவும் இன்றைக்கி விவாத பொருளாக மாறி இருக்குது. இதை 150 நாளாக உயர்த்தணும் அப்படின்னா 100 நாளைக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னா 150 நாளைக்கு வரக்கூடிய சம்பளத்தினுடைய தொகையை கொடுக்க முடியுமா? இந்தியா முழுக்க இருக்கக்கூடியவர்களால் இதை செயல்படுத்த முடியுமா? குறிப்பாக தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க, இந்தியா முழுக்க செயல்படுத்த முடியுமான்ற கேள்விலாம் இருக்குல்ல. இதெல்லாம் எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. உண்மையிலே செயல்படுத்தினாங்கன்னா நல்ல விஷயந்தான். அதே மாதிரி அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தில் மகளிருக்கு 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த அம்மா இருசக்கர வாகனங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூட்டி அந்த கொடுக்கறது சில பேருக்கு கொடுத்ததாகவும் கூட நம்ம பார்த்தோம். பட் அது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது வந்து சில விஷயங்களை தவிர்த்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மீண்டும் அந்த பழைய திட்டங்களே அமல்படுத்தப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த குலவிளக்கு திட்டத்தில் 2000 ஆண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து இந்த மாதிரியான வாக்குறுதிகள்ங்கிறது சாமானியர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறும்ன்ற நம்பிக்கையில் இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, ஓகே. பட் இதை செயல்படுத்த முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது இல்லாமல் 2ஆம் கட்ட வாக்குறுதிகள்னு சொல்லி தனி லிஸ்ட்டு வேறு ஒன்று வரப்போவதாகலாம் செய்திகள் வந்துருக்கு. நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் சொல்வது போல் 5.25 கோடிகள் நாங்கள் வந்து கடனோடு விட்டுட்டு போனோம். இன்றைக்கி 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்ற பட்சத்தில் நாளைக்கு நீங்கள் யார்கிட்டேருந்து கடன் வாங்கி இதை செய்வீங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2வது, ஏற்கனவே வாங்கின கடனை எப்படி அடைப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. 3வது, இதனால் மக்கள் என்ன பிரச்சனை சந்திக்க போகிறோம்? நீங்கள் ஒரு பொருளை நான் செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நான் இந்த திட்டத்தை அறிவிக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா,
எங்களுக்கு செஞ்சுட்டு இருக்க எந்த திட்டத்திலிருந்து காசை எடுத்து இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துவீங்க, எங்களுக்கு வரக்கூடிய நிதி சுமையை வந்து குறைச்சி பண்ணுவீங்களா, இல்லை நிதி சுமை இதுக்கு மேலே எங்களுக்கு மேலே தலைக்கு மேலே இன்னும் வெயிட் தூக்கி வைப்பீங்களா, இல்லை இங்கே வேறு ஏதாவது இப்போ பெட்ரோல் விலை 100 ரூபா இருக்குது அப்படின்னா நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்தால் ஒரு 2 ரூபா ஏற்றினோம்னா இதை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதி சுமையை கட்டுப்படுத்தலான்னு பெட்ரோல் விலை உயர்த்ததுக்கான சூழல் எதுவும் வருமா, டீசல் விலையை உயர்த்ததுக்கான சூழல் எதுவும் வருமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது. இதுக்கெல்லாம் எப்படி செயல்படுத்த போகிறாங்க தெரியல. ஏற்கனவே நம்ம நிதி சுமையில் நிதி நெருக்கடியில் கடங்கார மாநிலமாக இருந்துட்டு இருக்க சமயத்தில் இப்போ இவங்க சொல்லக்கூடிய பட்ஜெட்லாம் பார்த்தா அது எங்கேயோ போகுது. அப்போ இதை எப்படி அவங்க செயல்படுத்த போகிறாங்க? வழக்கம் போல் திமுக எப்படி ஒரு கவர்ச்சியான வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்கோ, அதே மாதிரி அதிமுகவும் கவர்ச்சியான வாக்குறுதிகளை கொடுத்து செயல்படுத்த போகுதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதிங்கிற பேரில் அள்ளி வீசக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக எல்லா கட்சியிலையும் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருக்காங்கிறது உதாரணமாகவும் சில அறிவிப்புகள் பார்க்க முடியுது. பட் அதை செயல்படுத்திட்டாங்க அப்படின்னா உள்ளபடியே திமுகவை காட்டிலும் அதிமுகவினுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த ஒர்க்குன்றது ரொம்ப நல்லா இருக்குன்ற ஒரு பேர் நிச்சயமாக வாங்குவாங்கன்றது ஒரு தனி கதை. சரி, அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட பேசும்பொழுது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நிலைக்குமா நிலைக்காதான்னு ஒரு கேள்வி கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, திமுகவிடம் இருந்து காங்கிரஸ் கை நழுவி போகும் நிலையில் உள்ளது, அதிமுக பலமான கூட்டணி, மீண்டும் ஆட்சி அமைப்புன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி இந்த கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக காங்கிரஸில் ஒரு பெரும் கூட்டம் தாவேகா பக்கம் செல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சமூக வலைதளங்கள் மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், அதே போல் ஜோதிமணியாக இருக்கட்டும், கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்காரு, இன்னும் நிறைய காங்கிரஸினுடைய தலைவர்கள் திருச்சி வேலுசாமி போன்ற மூத்த தலைவர் எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது தாவேகா பக்கம் சாய்வதற்கான எல்லா அந்த சயின்ஸும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது செல்வ பெருந்தகை போன்ற ஒரு சிலர் மட்டும்தான் காங்கிரஸுக்குள்ளே இதை பற்றி நாங்கள் திமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்குது, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே வெளியே. பட் ஒட்டுமொத்த காங்கிரஸில் ஒரு 100% எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 70-80% தாவேகா பக்கம் போகலாம். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய போகலாங்கிறதுக்கு வெறுமனே சொல்லலை. அவங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறோன்னு சொல்லி என்றைக்கு விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசினாங்களோ அன்னையிலிருந்து இந்த காங்கிரஸ் தாவேகா பக்கம் செல்லுமா, விசிகா செல்லுமா, அதை இரண்டு இடசாரிகள் கட்சிகள் செல்லுமான்ற கேள்வியாக வச்சாங்கல்ல. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காங்கிரஸ் இன்றைக்கி போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குங்கிற மாதிரி தான் பேசப்பட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் மாணிக்கம் தாக்கூர் டெல்லிக்கு போயிருக்கார். அவர் ஒரு பதிவேற போட்டுட்டு போயிருந்தார். நான் வந்து சும்மா தனிப்பட்ட காரணத்துக்காக போல, ஒரு மக்கள் பிரச்சனைக்காக, அதே போல் கட்சியினுடைய நலனுக்காக நான் இந்த பயணத்தை மேற்கொள்கிறேன்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள் விஜய் அவர்களை சந்திப்பதாக இருக்கட்டும், வெளியில் வந்து அது ஒரு விவாத பொருளாக மாற்றுறதா இருக்கட்டும், இதுக்கு வந்து செல்வ பெருந்தகை போன்ற முக்கிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் மல்லு கட்டுறதா இருக்கட்டும் சொல்லி பெரிய ஆரவாரமே நடந்துகிட்டு இருக்கு உள்ள. அப்படி இருக்கும் பொழுது தாவேகா கூட்டணியோடு காங்கிரஸ் கூட்டணி அமைக்குது அப்படின்னா அந்த கூட்டணி எப்படிப்பட்ட ஒரு கூட்டணியாக இருக்குங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா 4 முனை போட்டிங்கிறது ரொம்ப வலுவாகவே ஆகிடும். காங்கிரஸை பொறுத்த அளவுக்கு தென் மாநிலங்களாக இருக்கக்கூடிய தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த மாதிரியான மாவட்டங்களில் காங்கிரஸுக்குன்னு ஒரு நல்ல, கன்னியாகுமரி உட்பட நல்ல பகுதிகளில் அவங்களுக்கு நல்ல ஓட் பேங்கே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது திமுகவை பிச்சுக்கிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுத்துங்கிற கேள்வியோடு சேர்த்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த அளவுக்கு அது ஹெல்ப்பாக அமையுங்கிற கேள்வியும் இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அதே போல் கோவை, கன்னியாகுமரி பகுதிகளில் பாஜகவும் ஒரு அளவுக்கு வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகள். அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமையுது அப்படின்னா இந்த வாக்குகள் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு விழுமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை சந்திப்பாங்களான்ற நிறைய ஸ்டீரியோ டைப்பான நிறைய கொஷின்ஸ்லாம் உள்ளே இருக்குது. இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல போகிறாங்க தெரியல. பட் காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி அமைஞ்சாங்கன்னா எங்களுக்கு வேலை ஈஸின்ற மாதிரி அதிமுக தரப்பில் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே திமுக வலுவிழந்தோம், திமுக எங்களை போட்டு அடிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது, கம்மியானதில் யார் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சாங்கன்ற கணக்கில் பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. இப்படி பலகட்ட கருத்துக்கள், பலகட்ட கருத்து மோதல்கள், தினமும் வந்திருக்கக்கூடிய செய்திகள், கூட்டணி வேற கணக்குகள், விஜய் சொன்ன மாதிரி 2026 கூட்டணி கணக்கு மாறுன்றதெல்லாம் சொன்னார். அந்த அடிப்படையில் நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டு இருக்கிறது. எது எப்படியோ அதிமுக இன்றைக்கி லைம் லைட்டில் வருவதற்கான எல்லா வேலையுமே தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. 2ஆம் கட்ட அறிவிப்பில் இன்னும் என்ன மாதிரியான அறிவிப்பெல்லாம் கொடுக்குறாரு, தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாருங்கிறதெல்லாம் பொறுத்து நம்ம பார்க்கலாம். நன்றி.